ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. கேரளா ஃப்ளட்டை பற்றி தான் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. என்ன சொல்லணும்னா, இந்தியான்னு இல்லாமல் வேறு கண்ட்ரிலேருந்து கூட நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி ஆச்சுன்னு. இன்றைக்கி கூட என்னோடய லைவில் ஒரு தம்பி வந்திருந்தாங்க, ஃபாரினில் இருக்க தம்பி. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஸோ எல்லாம் நம்ம இந்திய மண்ணோட தமிழ் பற்று தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்திய பற்று, தமிழ் பற்றில் இந்திய பற்று, நம் மக்கள் நம்ம இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு எல்லாரையும். இதுக்கு என்ன சொல்கிறது, இது கேரளாவில் தான் கிடையாது, இது கர்நாடகாலேயும் வந்திருக்கு, நம்ம சென்னையிலையும் வந்திருக்கு, ஆந்திராவில் கூட புயல் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே பெரிய ஒரு நிலச்சரிவான் கேரளாவுக்கு. ஃபஸ்ட்டு இவ்வளோ வருஷம் கேரளா இருந்ததில் இதுதான் ஃபஸ்ட்டு நிலச்சரிவு, பெரிய நிலச்சரிவு, வரலாறு காணாத நிலச்சரிவுன்னே சொல்லலாமா, பார்த்துருக்காங்களாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மலை மேலே வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆபத்து நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். அது நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா ஊட்டி மேலேயும் வீடுங்க இருக்குது, வேறு எங்கே நிறைய இடத்துல இருக்குது. இப்போ கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா கூட மலை மேலெலாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன முக்கியமாக ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா, மரம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. மரம் ஜாஸ்தியாக இருந்தால் அட்லீஸ்ட் அந்த நிலச்சரிவெல்லாம் வந்திருக்காதோன்னு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, ஒரு கடினமான மரம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருக்குது பார்த்திங்களா, ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், அந்த மாதிரி இல்லாமல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் செடி, அப்புறம் டீ பிளான்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. டீ கூட இல்லை, காப்பின்னு நினைக்கிறேன், டீ காஃபி ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி செடி அது எப்படி இருக்கும்னா புஷ்ஷாக இருக்கும். ஆனால் வேர் பார்த்திங்கன்னா குட்டி செடி மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மண்ணை க்ரிப்பாக பிடிச்சிக்காது எனக்கு தெரிஞ்சு. இப்படியும் நம்ம ஷேக் பண்ணி இப்படி மண்ணை செடி எடுத்தாலே விழுந்துடும். ஸோ அந்த லெவலில் தான் அந்த மண்ணோட வளமே அப்படி தான் இருக்குது கேரளாவில். நிறைய இடத்துல மலைப்பிரதேசத்தில் மண்ணோட வளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதனால தான் செடியெல்லாம் நல்லா வளர்ச்சியாக பசுமையாக செழிப்பாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடெலாம் ஆகிறதுக்கு சான்சஸ் 80% இருக்குது, சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ்லேருந்து அந்த மலை மேலே எவ்வளோ அடின்ட்டு தெரியல, இவ்வளோ தூரம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அது பேர் சுசி ஃபால்ஸ். அங்கே இருந்தது ஃபால்ஸ் அடிச்சுக்கிட்டு 40 கிலோமீட்டர் டவுனில் அந்த ஃபால்ஸுக்கிட்ட வீடு இருக்கும் பார்த்திங்களா, மலைக்கு மேலே, அந்த வீட்டோடு சேர்த்து அப்படியே அடிச்சுக்கிட்டு கொத்தப்பாறைன்னு ஒரு இடம் இருக்காங்க, கொத்தப்பாறை வரைக்கும் அந்த அடிச்சுக்கிட்டு 40 கிலோமீட்டர்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஹவரில் வேறு ஊருக்கு போயிடலாம். அந்த மாதிரி அங்கே கீழே கொண்டு விட்டுருச்சு, மண்ணோடு கொண்டு அடியில் புதஞ்சிட்டாங்களாம். ஸோ இந்த நியூஸ் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே இறந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி நியூஸு. இன்னும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்களாம். 1000க்கு மேலே ஜனங்களை காப்பாற்றிருக்காங்களாம், அதாவது ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க 1000க்கு மேலே. ஆனால் 100 பேர் காணாமல் போயிட்டாங்க, 100 பேர் இறந்தே இப்போ எடுத்திருக்காங்க, சடலத்தை மண்ணுக்கடியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் கடவுள் இயற்கையின் சீற்றத்தை கம்மி பண்ணணும். எப்படி எங்கே தப்பு நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம மக்கள், அவங்களும் நம்மளோட இந்திய மக்கள். ஸோ யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் முடிஞ்சாக்கா எல்லோரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இது தான், எனக்கு வேறு மாதிரியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு கூட்டு பிரார்த்தனை தான். ஏன்னா நைட்டு அதுவும் ஏர்லி மார்னிங் நடந்திருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருந்துருங்க, 5 மணிக்கு தான் நம்மளுக்கு நல்ல தூக்கமே வரும். தூங்கிட்டு இருந்தப்போ அப்படியே அந்த மண் சரிஞ்சு அப்படியே அந்த குடும்பத்தோடு அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சி அடிச்சுக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுடுறதுன்றது நினச்சி பார்த்தா ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இயற்கையோட சீற்றம் இனிமேட்டு வரவே கூடாது நம்ம இந்தியாவுக்குன்னு இல்லை, எந்த கண்ட்ரிக்குமே வரக்கூடாது. எல்லோரும் ஒன்று தானே, எந்த கண்ட்ரிக்கும் வரக்கூடாது. ஏன் இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வருது, எதனால் மாறுச்சுன்னு சொல்லிட்டு உண்மையில் தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கோம். இயற்கையை நம்ம அந்த சீற்றம் எதனால் இவ்வளோ சீற்றம் அடைஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சமயம் என்ன சொல்கிறது, இந்த இந்தியா மக்கள், இந்தியாவில் மொத்தமும் சேர்த்து தான் சொல்கிறேன், நிறைய என்ன சொல்கிறது, அங்கங்கே இயற்கை சீரழிவு தான் நடக்குது. இது புதுசாக இருக்குது எனக்கு. என்ன சொன்னீங்கன்னாக்கா இது எதனால் நடக்குதுன்னு சொல்வேன்னாக்கா வேறு மாதிரி தான் சொல்லணும். ஆனால் எல்லா மக்களுக்கும் ஒரு துளி கூட காயம் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக பிழைச்சி வரணும். இதுதான் என்னோடய ஆசை. அதனால் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கேரளா மக்களுக்காக. ஏன்னா நம்மளோட இந்திய மக்கள், அவங்களும் நம்ம சகோதர சகோதரிகள் அவங்க, சரிங்களா. நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட சகோதர நம்மளோட பிள்ளைகள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ கேரளா மக்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம எப்படி டெய்லி வீட்டில் சாமி கும்பிடுவோமோ, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதே மாதிரி கேரளா மக்களுக்காக ஒவ்வொரு
மனிதர் நம்ம சகோதர சர்க்கிள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக அந்த வேதனையிலேருந்து அவங்க வெளியில் வரணும். சரிங்களா? இதுதான் வந்து என்னோடய ஆசை. அதனால் கடவுள் துணை என்றைக்குமே இருக்கணும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.